வணக்கம். நீங்கள் எப்படி யோகமாக இருக்கிறீங்களே? நீங்கள் யோகமாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். யோகம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த காலையில் காயமாக இப்போ வருத்தங்கள் கூட வருது. ஏதோ நல்ல வருத்தம்னு சொல்லி பார்க்க இதுக்கு கிட்டத்தட்ட அவரவர்கள் சந்திக்கார். கூட அதை உடம்பை சோதிக்கிறாங்க டாக்டர். நீங்கள் சொன்னால்தான் அவருக்கு வருத்தம் தெரியும். அவரை தேடி பிடிக்க மாட்டார் கவனவன். எங்கே போய் நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அவர் முதல் கேள்வி இதுதான். உங்களுடைய அப்பா அம்மாக சுகமாக இருக்கணுமோ, உங்களோட குடும்பம் எல்லாம் அங்கே இருக்கணும், எல்லாரும் சுகமாக தானே இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக தானே இருக்கணும் என்று கேட்டால் போன வருத்தமும் அங்கே ஓடிடும். டாக்டரும் வாங்க வேணும். அதை விட எல்லாரும் போய் கவனமாக வைத்தியத்தை பாருங்க. இப்போ புது ஒரு கொரோனா கொண்டு வருது, புதுசாக கொரோனா. இருமல் தடிமன் தொண்டை கிண்ட போடுதோ அங்கே எல்லாம் பிரச்சனை வந்துட்டு ரங்கி ஓடிடுவாங்க அவர்கிட்ட டாக்டர்கிட்ட. காசா கீழா பார்த்தீங்களா? கதை முடிஞ்சுது. இருக்கிறது கொஞ்சம் காலம். அதை அனுபவிச்சு கொண்டு போங்கோ. இல்லையோ அங்கே வைக்கணும்னுங்களோ. இதெல்லாம் அது அந்த காலம். இந்த காலம் வந்து உங்களோட வயதை நீங்கள் பாருங்க. என்ன வேற வாப்பினா என்ன மாதிரி 35 காலத்தில் போகுது. வந்துச்சோ நாங்கள் வந்து இன்றைக்கு பழைய காலத்தில் இருந்தால் கதை முடிஞ்சது. இப்போத்தான் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் ஓடி கொடுக்கணும். இல்லையோ நாடு துண்டு. இவன் இதுக்கு என்ன செய்யலாம்? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். காசை சேர்த்து வச்சுட்டு போகாதேங்கோ, மற்றவன் கொண்டு போடுவார். விளங்கிச்சோ? காசை சேர்த்து வச்சுட்டு போகாதேங்கோ. இருக்கலாம் சாப்பிட்டு வாழலாம். இல்லையோ கதை முடிஞ்சுது. யோசிச்சு கொண்டுக்கோ. காசு நினைஞ்சு நிதிரையும் இல்லை, குடும்பத்துக்கோ குழப்பமும் வந்து அடிபாடு துண்டு கடைசியா துண்டாயே போகும். இருக்கிறத வச்சு சமாளியுங்கோ. அவன் 100 ரூபா தரம் நின்று போட்டுட்டு 200 ரூபாய்க்கு ஒழிக்கப்படாது. பார்த்து எவ்வளோ வருது அதுக்கேற்ற மாதிரி சில்ல உருட்ட வேணும். சில்ல மணமண உருட்டிங்களோ அங்கதான் எங்க நடு ரோட்டில் யோசிச்சு கொள்ளுக்கு. சொல்கிறாங்க வெளிநாடுண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் வெளிநாட்டை பற்றி. உள்ளுக்கு இருக்கிறவனுக்கு தெரியும். அது இல்லை எல்லாரும் யோசிச்சு நடவுங்கோ. பின்னுக்கு வச்சுட்டு கடைசியா பின்பக்கத்தால் அது போடும். மேனேஜர் கொஞ்ச காலம் இருக்கிற இருக்கைக்கு அனுபவிச்சு போட்டு போங்க. அதுக்காக ரோட்டு உள்ள அலைஞ்சு போய் அனுபவிக்கிறீங்க. வடிவா சமைச்சு வடிவா சாப்பிட்றது. என்ன எடுத்து வளர்ந்து போட்டு சமைச்சு சாப்பிடுறது. ரோட்டுக்கு போகக்கூடாது. ரோட்டுக்கு போட்டு சிலவு. இப்போ நான் கண்ணோட தூக்கி கொண்டு இங்கே வச்சு அது இங்கே ஒரு தரம் சாப்பிட்றீங்களே அதுக்குள்ளே ஓட்டு கொண்டு குப்பைக்கெல்லாம் போடுறேன். இதுதான் சொல்கிறது. கொண்டு வந்து போட்டு சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கோ. பின்னுக்கு தேவையில்லை, இருக்கைகள் தேவை. இருக்கைகள் என்னவும் தேவை. போட்டினோம் அவன் சங்கு பேச சடார் ஒழுங்குறார் கொண்டு வாங்குறதுக்கு சடாரா போடிட்டவன். இதே இல்லைடா கதை.
அவன் தட்டாம அவன் போக மாட்டேன் அவன் அவன் இருந்ததில் ஓடிட்டு ஃப்ரெண்ட் அதையே கொண்டு போய் செட்டாருன்னு அதையே ஒழுப்புறோம் ஒரு தான் போட்டாம என்ன கூட்டி கொண்டு போய் இன்னும் ஒரு விட வேண்டிய அது இருக்கிறவன் காதை மனதாக்கி செஞ்சராக்கி ஏதோ சிந்திச்சு கொள்ளுங்க மக்களை நான் ஒன்றும் செய்யலாத விளங்கிச்சோ விளங்கலையோ விளங்கி கொள்ளுங்கோ.